திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். என் மூத்த மகளுக்கு இன்னும் கோபம் இருக்குது, பெற்றோர்களும் இதை கவனிக்கவும். அனிதா குப்புசாமி வருத்தம். பிரபல பாடகியான அனிதா குப்புசாமி தன்னுடைய குழந்தை மற்றும் கணவர் குறித்து பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார். அப்பொழுது இன்றைய தலைமுறை குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் செய்யும் தவறுகள் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். நாட்டுப்புற பாடகர் மற்றும் பின்னணி பாடகராக வலம் வருபவர்கள்தான் புஷ்பாவனம் குப்புசாமி மற்றும் அனிதா தம்பதி. இவர்கள் இருவரும் நாட்டுப்புற இன்னிசை மூலமாக அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றனர். சமீபத்தில் குட் பை அக்ரி திரைப்படத்தில் இடம்பெற்ற தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் பல வருடங்களுக்கு முன்பு புஷ்பவனம் குப்புசாமி பாடியதுதான். அவருடைய பாடல் இப்பொழுது மீண்டும் ட்ரெண்டில் இடம் பிடித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் புஷ்பவனம் குப்புசாமி தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து படிக்கும்போது பல்வேறு போட்டிகளிலும் கச்சேரிகளிலும் ஒன்றாக பாடியிருக்கிறார்கள். இந்த நிலையில் 2 குழந்தைகள் மற்றும் திருமண வாழ்க்கை குறித்து சமீபத்தில் அனிதா குப்புசாமி ஒரு பேட்டியில் பேசியிருந்தார். அனிதா குப்புசாமி பேசும்போது, இன்றைய அவசரமான சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வேலை பார்த்து ஆக வேண்டும் என்ற சூழலில் இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் மீது நமக்கு அதிகமான பாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரியும் வகையில் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எங்களுடைய மகள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் அடிக்கடி கச்சேரிக்கு போய்விடுவோம். அவர்கள் தனியாக வீட்டில் இருப்பார்கள். வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாலும் குழந்தைகள் நம்மை தானே தேடுவார்கள். ஆனால் நாம் கச்சேரிக்கு சென்றால்தான் நமக்கு வருமானம் வரும். அப்பொழுதுதான் குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அவர்களுக்காக நம்முடைய குழந்தைகள் கஷ்டப்பட்டு பிரிந்து போகிறோம். என்னுடைய மகள் இப்போ வரைக்கும் சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பார். என்னுடைய மூத்த மகள் பல்லவிக்கு எங்கள் மேல் இன்னமும் கோபம் இருக்கு. சின்ன வயசுல நீங்கள் எங்களை அதிகமாக தூக்கி கொஞ்சலை, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நேரம் கிடைக்கும் நேரங்களில் எங்களுடைய மகள்களுடன் தான் நாங்கள் நேரத்தை முழுமையாக செலவிடுவோம். எப்பொழுதும் உன்னை நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம். உன் மனதில் இருக்கும் எந்த விஷயத்தையும் நீ என்னிடம் சொல்லலாம் என்று நாங்கள் அவர்களுக்கு இப்போ வரைய புரிய வைத்து கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது உள்ள இளம் தலைமுறைகள் அவர்களுடைய பெற்றோரை எதிரியாக பார்க்கிறார்கள். நமக்காக அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்பதுதான் பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் பெற்றோர்களும் குழந்தைகளின் மனதை அறிந்து நடக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் நேரத்தில் செல்போனில் மூழ்கி விடாமல் குழந்தைகளோடு மனம் விட்டு பேசுங்கள். அவர்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிங்கள். ஜாலியாக அரட்டை அடித்து கொண்டிருங்கள் என அனிதா குப்புசாமி பெற்றோர்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.